இதை வச்சு காவல் பாக்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. ஐயா வேண்டாரு சொல்லுங்க. சொல்லுங்க. தேடி வந்த மானத்தாங்கள் பிடிப்பதற்கு அனுமதி தரணும். இல்லங்க அனுமதி கேட்கறது அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் தான். நம்மளுடைய வீடாக இருந்தாலும் நமக்கு சொந்தமான அறையா இருந்தாலும் நம்முடைய உறவினர்கள் அந்த அறைக்குள் இருந்தாலும் உள்ள வரலாமா அப்படின்னு அனுமதி கேட்கறது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நல்ல பண்பான ஒரு விஷயம். நீங்க அந்த மாதிரி இடத்துல அனுமதி கேட்கறது இருக்கீங்க. நீங்க அத்துமீறி வாட பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதை செய்யல. எப்படி அத்துமீறி வாட பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ள போயிருக்கலாம், அதெல்லாம் செய்யாம எங்கிட்ட அனுமதி கேட்டு போகணும் அப்படின்னு நிக்கிறீங்க. அனுமதி இல்லாம போக முடியாதுன்றனால நிக்கிறீங்க. காரணம் சொல்றீங்க அனுமதி இல்லாம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்குரிய தலைவி நீங்கள். சரி, நான் தேடி வந்த மான் இங்க வந்து விட்டது, உங்களை தினவிடத்தில் புகுந்து விட்டது. ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வகை அப்படின்னா வேற வழி இல்ல, நம்ம மரியாதை கொடுத்தாதான் நம்ம காரியம் ஆகணும் காகும் அப்படின்றது இன்னொரு வழி. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து என்ன மீறி வாங்க பிடிக்க உள்ள அனுமதி ஏன்டே தெரியுமா கேட்டு நிக்கிறீங்க. அனுமதி இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. புரிஞ்சுன்றீங்களா? என்னங்க அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. நான் பிடிக்கணும்னா பிடிச்சிருவேன். ஐயா எதற்காக அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கின்றவர்கள் உங்களை பார்க்கின்றவர்கள் நல்ல உள்ளம் படைத்த பெண்மணி போல தெரிகின்றது. இந்த மான நீங்க சொல்லாம போய் பிடிச்சிடலாம். இருந்தால் இடத்துல ஒரு ஆள் இருக்கின்றவர்கள். ஐயா என்னுடைய அனுமதி இல்லாம மான் இல்ல ஒரு துரும்ப கூட இங்க இருந்து நீங்க தூக்கிட்டு போக முடியாது. நீங்க அனுமதி கொடுங்க. இந்த இடத்துல நீங்க நிக்கிறதுக்கு காரணமே நான் சம்மதிச்சதுனாலதான், என்னுடைய அண்ணனை என் தோழியை சம்மதிச்சதுனாலதான். இல்லன்னா இந்த இடத்துல உங்களை நிக்க விட்டுருப்போமா? இங்க பெண்களா காவல் இருக்கோம், எனக்கு துணையா எங்க அண்ணன் இருக்காரு, வேற எந்த அந்நிய ஆடவர்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாருமே தெரியாத ஒருத்தரை எங்க இடத்துல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம்னா என்ன காரணம்? போனா போகுது, நம்ம இனத்தவராச்சே, அதையும் தாண்டி ஒரு ஆண்மகனாச்சே. அதுக்கு பிறகு நெற்றியை அணிஞ்சிருக்கீங்க பாருங்க சிவச்சின்னம், பசுபதி பாசம் பாத்துக்கங்க. திருநீரிட்டார் யாரு விட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்ன்ற மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுத்து சிவாலயம் என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாதுன்னா எங்களுக்கு தெரியுங்க. சரி இடத்துக்கு தேவை என்னுடைய மாநாகப்படுது இங்க போயிருக்கு. நீங்க என்ன அதை ஏன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நீ அனுமதி தர முடியாது. என்னமோ நீங்க என்னமோ சின்ன புள்ள அடம் பிடிச்ச மாதிரி சொன்னதே கிழிப்புல மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. மானுக்கு நீங்க இல்ல அப்படிங்கறது தெளிவுபடுத்ததான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மானுக்கு நீங்க எப்படி பார்த்தவ நான் வெட்டி வந்த நான் சொல்றீங்க. நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க கேட்கலாமா? இந்த இடத்துக்கு தலைவியே நான் தான். நீங்க எது சொன்னாலும் நான் தாங்க சொல்லணும், என்ன அனுமதி நான் தான் கொடுக்கணும். நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க எப்படி கேட்பீங்க? என் மான அந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் குறைவா இருந்திருக்கா. நீங்க என் மான போனவங்க பார்க்காம இருந்திருக்க, அதுவும் நீங்க பதில் சொல்ல இல்லைங்களா? ஏன் இப்ப கிடந்துட்டு கத்துறீங்க? பேச்சு அப்படித்தாங்க, நீங்க எனக்கு கத்துறீங்க சொல்றீங்க. உங்க பேச்ச இன்னைக்கு தான் நான் பாக்குறேன், பாத்துக்கிட்டே நாங்க இருக்கேன். சரி இருக்கட்டும், அது வேற விதமா பாத்துப்பீங்க, இன்னைக்கு இந்த விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விதத்தை எந்த விதமா உங்களை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க பல விதத்துல இந்த மாதிரி நிக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம், விரும்புறோம். அதே சமயத்துல வாயை கொஞ்சம் குறைச்சு பேசுங்க. இங்க பாருங்க, குறைச்சு பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க கூட்டி பேசிட்டு போங்க. நான் கேக்குறேன், மான்குட்டிங்க இருக்கு இல்லைங்கிற முடிவு நான் எடுக்கணுமா நீங்க எடுக்கணுமா? எப்படிங்க? இடத்தோட தலைவி நானு, நீங்களா? இங்க ஒண்ணு இருக்கு இல்ல அப்படின்ற முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒரு விஷயங்க, என்ன உங்க இடத்துல இருக்கு இல்ல அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிற விஷயம் யாருக்கிட்ட? என்னுடைய எனக்கு வேண்டியது இங்க வந்துருச்சுங்க. என்ன ஒரு மாநில பிடிச்ச பைத்தியம் இது முத்தி போயிடுச்சா தெரியலையே. கேக்குறாங்க காது சத்தம் சத்தமாய் கேக்குது இல்லைங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு மான்குட்டி இல்ல அப்படின்னா உங்களுக்கு கேக்குது சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நான் கேக்குறேன், அது என்ன முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, என்ன உங்களுடைய மான் வரும்போது உங்களுடைய கவனம் வேற எங்கேயோ இருந்திருக்கும், ஆனா நல்லா கற்பனை பண்றீங்க. எப்படிங்க? அது எப்படிங்க? கொஞ்சம் கூட வந்து துளி கூட அந்த குற்ற உணர்வே இல்லாம பொய் சொல்றவேன்ற அந்த பதட்டமே இல்லாம தெளிவா ஒரு பொய்ய உண்மை மாதிரியே பேசுறீங்க. குற்ற உணர்வு நான் என்ன தவறு செஞ்சு வந்திருக்கேன்? பொய் சொல்லணும்னா குற்ற உணர்வு வருமா வராதா? நான் ஒண்ணு பொய் சொல்றேன். ஒரு மனுஷன் பொய் சொன்னா குற்ற உணர்வு வரும். நீங்க கொஞ்சம் கூட பொய் சொல்றமேன்ற அந்த உறுத்தலே இல்லாம அப்படி உண்மை மாதிரியே பேசுறீங்க. எப்படி உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? ஆயக்கறனாலே பொய். நெத்தியில இப்படி சிவச்சின்னத்தை போட்டுட்டு
வாயை திறந்தாலே இப்படி பொய் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா? உங்க நிலம் என்ன நிலம் கேட்டேன். நிலம் குறிஞ்சி நிலம். இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? விரட்டிட்டு இருக்கோம் பறவைய. பறவையை நீங்க விரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. எத்தனை ரெண்டு விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்கேயும் ரெண்டு விரட்டுவோம். ஜாட்டவலி பத்திர சொல்லுங்க. சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. சவுடாலாம் எப்படி? ஏங்க ஏன் சௌரியங்க? பறவை மேல நின்று விரட்டுவேன், இல்ல கீழே நின்று விரட்டுவேன், இல்ல திணை காட்டுக்குள்ள நின்று விரட்டுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் சொல்வது எப்போது எங்க நின்று விரட்டுவீங்க? எப்பொழுதுமா? எப்பொழுதும் விரட்டுறதுக்காக பறவை அமைச்சு கொடுத்துருக்காங்க. பறவை அமைச்சிருக்காரு. அடிக்கடி பறவை நிக்கிறது ஒரு விஷயம் தெரியுங்களா? என்ன? பறவைகள் பறந்து வரும். சரி, எப்படி பறந்து வரும்? பறந்து காட்டவா? இல்ல எப்படி பறந்து வரும்? இல்லம்மா, ஆகாயமான கவலை பறந்து வரும். ஆமா. அப்ப உங்க பார்வை எங்க இருக்கு? இங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கிட்ட பறவை வருது அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, இப்படி பார்த்துட்டு இருக்கின்ற பொழுது ஏமான் எங்க வரா? இங்க வர திணைவனத்துல அடியில வந்து நான் கேக்குறேன், பறவை எதுக்கு வருது? பறவை எதுக்கு வருது? உணவு நாடி வரும். உணவு தேடி வரும். எதை சாப்பிடுறதுக்கு? திணை சாப்பிடுறது. திணை எங்க இருக்கு? உங்க இடத்துல இருக்கு. கீழே இருக்கா மேல இருக்கா? அந்த இடத்துல என்னங்க? திணை கீழே இருக்கா மேல இருக்கா? திணை இருப்பது மேலதான் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு விஷயம் தெரியுறாங்க. இங்க வர சமாளிக்காதீங்க. நான் சமாளிக்க வரலங்க. இருங்க. திணை போங்க. நீங்க சொன்னீங்க பறவை வந்து ஆகாய மரமா வரும்ன்றீங்க. திணையும் அந்த ஆகாயத்துல தான் வச்சிருக்கோமா? விஷயம் தெரியுங்களா? அந்த கீழே தான் இருக்கு. கதிரி எங்க இருக்கு? ஏங்க இருங்க. திணை கதிரி இருக்கு. திணைய பாத்திருக்கீங்களா? அதுல மேலதான் இருக்கும். திணை கதிரி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. எப்படி இருக்கு? உண்மையாவே பாத்திருக்கீங்க. சிறிது ரொம்ப சிறிதா இருக்கும். இந்த வளர்றது எப்படி சொல்லி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. பார்த்ததே இல்லைன்னு நீங்க சொன்ன எப்படி திணைய? நான் கேக்குறேன். இல்லங்க. நீங்க மான் பாத்திருக்கீங்களா? நிலத்துல விதைக்கிற திணையாகப்பட்டது இருங்க. மான் பாத்திருக்கீங்களா? மான் பாத்திருக்கீங்களா? ஏய்யா, திணைக்கு காவல் இருக்கிறவங்க பார்த்து திணையா பாத்திருக்கீங்களா? எவ்வளவு திமிரு உங்களுக்கெல்லாம். கேட்டவரை பதில் சொல்லுங்க. திணைய பாத்தீங்கன்னா திணையாகப்பட்டது பூமியில நிலத்தந்த திணையாகப்பட்டது வளர்ந்து இப்படி உயரமாக உங்க இடுப்பு உயரங்க. சரிதாங்க. ஆனா எங்க பறவை பறக்கிறது ரொம்ப மேல பறவை பறந்து வந்து திணையில உட்காந்து சாப்பிடுறது பறவையோட இடம். கற்பனை எப்படி எல்லாம் தெரியுங்களா? இந்த திணை வந்து அடர்த்தியான இடம். அடர்த்தியான இடத்துல என்னன்னா கேடி வந்த மாணவர்கள் கூட வந்திருக்குங்க. அதுக்கு பிடிக்காம வந்திருக்கான். நல்லா இருக்கு உங்களுடைய கவனக்குறைவாக வந்திருக்காங்க. ஆனா அந்த வாய் மட்டும் உங்களுக்கு குறைய மாட்டேங்குது. என்ன அந்த கட்டையை பிடிச்சிட்டு வந்தாலும் அப்படிதான் பேசுறீங்க. எதை பிடிச்சாங்க சரியா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன தெரியுமா, என்ன பண்ணாலும் பொய்க்கு தான் பேசுறீங்க. வாயை கடந்து மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்க மானை பிடிச்சி மறைச்சு வைக்கணும் எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? தேவையே இல்லை எனக்கு. என் அண்ணன் இருக்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சொன்னா எனக்கு அத்தனை மான் பிடிச்சு கொடுப்பான். நாங்க இயற்கையாவே மான்கள் எங்களுக்கு சாதாரண விஷயங்க. அதுல உங்க மானை பிடிச்சு வச்சுக்கணும், மறைச்சு வச்சுக்கணும், உங்கள்ட்ட போய் சொல்லணும் எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? பாத்தீங்களா நாங்க எவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்கன்னு. எங்களுக்கு மானுகா பஞ்சம். நல்ல செல்வாக்கா இருங்க, நல்ல உயர்வான இடத்துல இருங்க. நிறைய மான் உங்க இடத்துல இருக்காங்க. இங்க பாருங்க, சங்கத்திலேயே உயரமான ஒரு மான் அதுல தேடி வந்த மான். இந்த மான் என்ன ஒண்ணு பண்ணுங்க, இந்த மான் கிடைக்கலைன்னா சொல்லுங்க, ஆறு பரிசா வேற ஏதாவது மான் கொடுத்தா கொண்டு போங்க. இதெல்லாம் கிடையாது. அது எப்படி எனக்கு பிடிச்ச மானா கொடுத்து ஏதோ ஒரு மான் நீங்க ஆறுல கொடுப்பீங்க, அதை வாங்கி போனா அப்ப சரி. நான் ஏதோ பாவம் மான என்கிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டாரு, ஒரு பிள்ளை ஒரு குழந்தை இருக்கு, பெரிய பொம்மையா கேட்டு அழுகுது, அப்பதைக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பொம்மையை கொடுத்து அழுகி நிறுத்த மாட்டோமா? அது மாதிரி இப்ப உங்க தேடி வந்த மானை தொலைச்சு விட்டீங்க. அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு மானை கொடுத்து உங்களை சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தேன். நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்களை எப்படிங்கிறது அனுப்பணும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கலாம். ஐயா நடந்து காணகத்தை நடந்து காணித்தன மாத்திரையில் நடக்கலாம்.
ஆத்தாடிப்பா. ஆத்தாடி ஆத்தாடி கிடக்குறீங்க நீங்க இப்ப ஆத்தாடி வந்து சத்தம் போட்டு பேசாதே சத்தம் போட்டு பேசாதே மானகில்னு சொல்லாதே ஆத்தாடி ஆத்தாடி அங்கேயே புத்த ஆரம்பிச்சு அது என்ன பிடிச்சேன் கேக்குறேன் என்ன ஒரு மானத்தேடி வந்து திடீர்னு இப்ப கொத்தனார் வேலைக்கு ஒரு வேலை செய்யணும்னா ஒருத்தர் மட்டும் செஞ்சா நல்லா இருக்குமா என்னுடைய வாழ் நான் உதாரணத்தான் அதை தேடி விரட்டி வந்தேன் இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்கள் இப்ப என் கூட சேர்ந்து சேர்ந்து நிக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தனியா தான் நிக்கிறேன் நீங்க உங்க இடத்துல வந்தாச்சுல இந்த இடத்துல நீங்க ஒரு ஆளா நின்றுட்டு இருந்தீங்க இந்த இடத்துல உங்க கூட ஏற்கனவே ரெண்டு பேரும் இருந்தாங்க ஆமா ஆமா உள்ள இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய பொறுப்புல உங்களை இங்க விட்டு உள்ள போயிட்டாங்க உங்க பொறுப்புல என்ன ஏன் பொறுப்புல தான் நீங்க நிக்கிறீங்க நல்லா இந்த இடத்துல வந்து தேடி வந்து சொல்லி விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மான தேடணும் உங்களை நான் கேட்கிறேன் எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா உங்களோட மான தெரிவி தெரிய முடியுமா நானு உங்க இடத்த நாடி வந்திருக்கோம்னா ஒரு நல்வழி காட்டுறது என்னங்க எனக்காக சேர்ந்தாங்க உங்களை மறுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க பேச்சுவார்த்தை சரியில்லை உங்களுக்கு உதவி பண்ண முடியும் கொத்தனார் வரைக்கும் சித்தாளர் சொன்னீங்க சொன்னேன் கொத்தனார் மட்டும் வேண்டிய கையில கொடுத்தா வேலையாகமா சித்தாளர் வந்து தூக்கி கொடுத்தாலே ஒரு கட்டடத்தை உருவாக்க முடியும் அந்த மாதிரி அவர் பக்கம் சொல்லி கொடுத்தா இன்னொரு பக்கம் அதான் சொல்றேன் நல்லா இருக்கு நினைக்கிறேன் எப்படி எப்படின்னா எப்படி ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டீங்க அது என்ன உங்க தொழில் நீங்க பேசிட்டே இருக்கீங்க பேசாம இருக்கணுமா எவ்வளவு தைரியம் இருந்தா வாய திறந்தாலே பொய் பேசுறது உளுத்தலே என்ன பொய் சொல்றது இல்லாத ஒரு இடத்துல மான தேடுறவே உங்களுக்கு அந்த யோசனை இருக்கா இந்த மாடு மேல இருக்க அந்த பித்தில கண்ணு என்ன இல்லாத ஒன்றை தேடி வருவதற்காக இங்க நான் வந்திருக்கேன் இல்லங்க நான் தேடி வந்தது மாடு நான் எந்த மாடை தேடி வந்திருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியுங்களா தேடி மாடு இருக்குல்ல தெரியலோட விளையாடுறாங்க நான் தேடி வந்த மாடு இருக்கா நீங்க இருக்கு சொல்லிட்டாங்களா இருக்கிட்டாங்களா நீங்க யாராவது ஒருத்தர் மாடு வாங்கிட்டு போங்க இருக்குன்னு சொன்னா மாடு வாங்கிட்டு போங்க மாடு இல்ல அவங்கள்ட்ட இந்த இடத்துல இருக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுங்களா இருக்குன்னு சொன்னவங்க கிட்ட வேணா மாடு வாங்கி பாருங்களேன் ஏன் தெரியுமா இருக்குன்றாங்க இவங்க எந்நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் ஒண்ணு ஆனா நீங்க அப்படி கிடையாது அங்க இருந்து பாவம் தனியா வந்து மாட்டிக்கிட்டீங்க இந்த நேரத்துல எனக்கு ஆதரவா பேசுறாங்கன்னு வைக்கிறேன் அது நியாயம் கிடையாது தனியா இருக்க பேச கிடையாது முதல்ல நீங்க தனியா நிக்கிறீங்கன்றதுனாலதான் எல்லாரும் போனா போகட்டுமே பாவம் பாருங்க எப்படி நாட்டு மக்கள் இருக்காங்க உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா எப்பேற்பட்ட மான பாவம் தேடி வந்திருக்காரு இந்த பொண்ணு வாரியா மான் பக்கத்துலதான் இருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டே இல்லன்னே மறுத்து பேசுறாங்க பாவமியா அப்படி இவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்க பக்கத்துல இருக்குங்க உங்களுக்கு முக்கியமே நேரம் ஆக என் பக்கத்துல இருக்குங்க
இருக்கு இருக்கு பக்கத்துல. அப்படி நேரத்துல மான தேடி வந்தது நானுங்க. சரி இல்ல இவருக்கு நினைக்கிறேன். மான பிடிக்கணும், அந்த மான பிடிச்சு அணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க. அப்படியா கேட்க? சரி கையில என்ன வச்சு பாருங்க. ஏங்க என்ன கையில என்ன வச்சிருக்கேன்? எங்க ஆளு நீங்க மிரட்டுறீங்களா? எப்படிங்கிற நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கு அவராக கூட இருங்க இருங்க இருங்க. அப்படி இல்லைங்க, இப்ப என்ன கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கேளுங்க, என்ன கேட்க விரும்புறீங்க கேளுங்க. ஏற்கனவே நீங்க மாநில இருக்கிற அந்த நோக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க. நான் திரும்பிட்டு கேட்பேன். திரும்பிட்டு கேட்டாலும் சரி, நேரம் கேட்டாலும் சரி, திரும்பிட்டு கேட்போனாங்க. அப்படியே வச்சிருக்கீங்க, நல்லா திரும்பி காட்டுறீங்க. ஆனா நடிப்பு இருக்கே நீங்க அது யாருனாலும் முடியாது. அது அப்படி அது வந்து இயற்கைங்க, அது பார்க்க முடியாது. வாங்க, நீங்க பொதுவா நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க. நெற்றியில வந்து என்ன போட்டிருக்கீங்க? பட்டை. பட்டை சிவனை கும்பிடுறவங்களா நீங்க? ஆமா, சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், இப்படிதானே? உண்மைதாங்க. நாங்க கொஞ்சம் வித்தியாசமா முருகனை கும்பிடுறோம். ஒரே குடும்பம் தான். நான் கும்பிடுற சாமி வேற. அப்பனை கும்பிடுற, நீங்க மகனை கும்பிடுறீங்க. ஆமாங்க, மகனை கும்பிடுறதுங்கிறது அதுக்கு ஒரு வேற சிறப்பு இருக்குங்க அதிகமா. அப்பனை கும்பிடுறது தெரியும். நீங்க அவர் நினைப்பிலே இருக்கீங்க. அவர் நினைப்பிலே தான் இருக்கீங்க. அந்த எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாருங்க. நான் யார் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன இல்லங்க, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. என்ன கேட்க முடியாது. நீங்க அவர் நினைப்புல நான் இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் வக்க வருது? எனக்கு ஒண்ணு பாருங்க, ஒரு மாதிரியே தான் தெரியுது. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன நீங்க யார் நினைப்புல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? சரிங்க, நான் யார் நினைப்புல இருக்கேன்னு உங்களுக்கு இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். அப்புறம் என்னங்க, நான் முன்னாடியே அப்படி சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நான் ஒரு நினைப்புல தான் இருக்கேன். நான் தேடி வந்த மாமா என்ன கேட்க முடியாது. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? இல்லைங்க, இப்ப சிவபெருமான் இருக்காரு இல்லையா, பொதுவா வந்து பெருமாள் அப்படின்னா அவதாரம் நிறைய எடுத்துக்காரு. பெருமாளுக்கு அவதாரங்கள் இருக்கு. சிவன் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பக்தர்களை சோதிக்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய இருக்கு அவரை சொல்லணும்னா. மதுரையில் நடந்த திருவிளையாடல்களை சொல்றதா, நாயன்மார்கிட்ட போய் தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு அவர் திருவிளையாடல் பண்ணதை சொல்றதா, இப்படி பல்வேறு இடத்துல எல்லாரையும் சோதிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், சிவபெருமான் வேடுவரா போயிருக்காரா? நல்ல ஒரு விஷயம். நீங்க வேடுவரா மானை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? சிவபெருமான் அப்படின்னா அடியாரா போயிருக்காரு. அது வந்து நான் திருவிளையாடல் நிகழ்த்துவதற்காக மதுரைக்கு பல கோடங்கள்ல வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், வேடுவராக சிவபெருமான் போயிருக்காரா? அப்படி போயிருந்தாங்க, எப்பொழுது சிவன் வேடுவராக மாறினார், என்ன விஷயத்துக்காக மாறினார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பதில் சொல்லுங்க. இல்லையா கடைசி என்ன கேள்வி கேட்கணுமோ இறுதியாக அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் சொல்லுங்க. சிவபெருமான் வேட்டைக்கு சென்றாலும் நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. வாணா வந்துடுறீங்களா? ஒத்த கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு மானை கொடுத்து அனுப்பணுமா? ஒத்த கேள்வியாக எத்தனை கேள்வி வேணும் கேளுங்க. அப்படியா? சரி, அப்புறம் நானும் கேட்பேன். கேளுங்க கேளுங்க. எப்படி நீங்க கேட்டது நான் சொன்னா நான் மான வச்சுக்கிடவா? அப்படிங்க இப்படித்தானே வருது கடைசியில. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா மான நீங்க வந்து பிடிச்சு தர வேணாம், நான் பிடிச்சிட்டு போறேன். நல்லா இருக்கு, உங்க மான நீங்க தானே பிடிக்கணும். அதான் சொல்றேன். நீங்க போத இதுக்கு பதில சொல்லுங்க. காலம் நிறைய கடந்துட்டு இருக்கு, உங்க காலத்தோட சந்திக்கணுன்ற ஆசையோடு வந்தேன். பரவாயில்ல,
பதில சொல்லுங்க. சிவபெருமானாகப்பட்டவர் வேட்டைக்கு சென்றாரா அப்படின்னா வேட்டைக்கு சென்றார். எப்போ எங்கே அப்படின்னா இது வந்து மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயம். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் ஒரு சூழ்நிலை 2 முறை வந்தார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில் அந்த எதிரிகளை கௌரவனை வெல்ல வேண்டும் என்பதற்கான பல விதமான ஆயுதங்களை வரமாக பெற வேண்டும் என்பதற்காக இப்படி உணர்ந்து இருக்கின்ற பொழுது அர்ஜுனாகப்பட்டவன் தவம் மேற்கொண்டான். ஒரு காலை தூக்கி ஒரு காலை வைத்துக் கொண்டு சிவபெருமான அவன் தவம் செய்து கொண்டிருந்தான். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஏன்னா இந்திரனோட அவமதிக்கப்பட்டவன் தான், அவனால் உருவாக்கப்பட்டவன் தான் அர்ஜுனாகப்பட்டவன். தன் மகனாக விட்டாலும் இந்த வனத்துல தவத்துல இருக்கான். அவனை சோதிச்சு பார்க்க என்ன பண்றாரு, பல விதமான நடன மங்கர்களை அவருக்கு முன்னாடி அனுப்பி நடனமாட வைக்கிறாங்க. அந்த நடனத்தெல்லாம் கண்டு அந்த அர்ஜுனாகப்பட்டவன் மயங்கி வெள்ளை. மறுபடியும் என்ன பண்றாங்க, அப்படி இருக்கிற நேரத்திலே ஒரு அசுரனாகப்பட்டவன் முகாசுரன் என்று சொல்ற அசுரனாகப்பட்டவன் பன்றி உருவம் எடுத்து அவனை தவத்தை கேட்க போறான். அந்த நேரத்தில் அவன் செய்யக்கூடிய தவத்துக்கு இடையூறு வருவது என்பதை அறிந்தவர்களே சிவபெருமானாகப்பட்டவன் வேடுவனாகவும் சக்தியாகப்பட்டவன் வேடுவச்சியாகவும் 4 வேதங்களை அவருக்கு காவலாக இருக்கக்கூடிய நாயகராக உருவாக்கி அந்த வனத்துக்கு வர்றாங்க. அப்படி வருகின்றவர்கள் அந்த பன்றி வடிவத்தில் வருகிற அந்த முருசகாசுரனை பார்த்த உடனே அர்ஜுனாகப்பட்டவன் அன்பு கொடுக்கிறான், சிவபெருமானும் அன்பு கொடுக்கிறார். அப்ப இருவரும் கொடுத்த அன்புடைய பார்க்கின்ற பொழுது அந்த அசுரனாகப்பட்ட பன்றி வடிவத்தில் இருந்து கீழே வந்துடுறான். அப்ப இருவருக்கும் இடையிலே இது நான் கொடுத்த அன்பால் விழுந்த பன்றி. அப்ப சிவபெருமான அதனுடைய வாழ முடியாது. இருவருக்குமே ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகின்றது. இருவர் வைத்துள்ள ஆயுதத்தால் இத்தனை முறை இருவருக்கும் போட்டி நடக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிவபெருமானாகப்பட்டவன் அர்ஜுனனை அப்படி அடித்து பிடிக்கிற நேரத்தில் தன் அறியாமல் அர்ஜுனுக்கு ஒரு உணர்வு வருகின்றது. ஏன்னா நம்ம எவ்வளவு ஒரு உள்ளாது வில்லன், ஆனா நம்ம இந்த அளவுக்கு சண்டை போறாரு அப்படி நினைக்கின்ற பொழுது சிவபெருமானால் வெளிப்பட்டு அதன் பிறகு அவன் முக்தி பெற்றான். இந்த அளவுக்கு நம்மளை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சாதாரண இருக்க முடியாது. இது தன்னை சோதிக்க வந்த சிவபெருமானை என்று சிவபெருமானிடத்திலே காலடியில் விழுந்து வணங்கினான். அப்ப சிவபெருமான் உமையவரோடு காட்சியளித்து அன்னவருக்கு பெருமை கொடுத்து பாசமம் என்று சொல்ற அஸ்திரத்தை வந்து பெருமை கொடுத்தார்கள். அப்ப சிவபெருமானாகப்பட்டவன் வேட்டையாக்க வேடனாக வந்தார் என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு பாசமம் என்று சொல்ற அஸ்திரத்தை கொடுப்பதற்காக மகாபாரத வந்த விஷயம். பன்றி உருவெடுத்து போன மூகாசுரன் என்ற அசுரனை அழிக்கும் பொருட்டும் அர்ஜுனனுக்கு பாசுபத கணையை வழங்கும் பொருட்டும் சிவபெருமான் வேடுவராக உருமாறி போயிருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? இல்ல காரணம் தான் சரிங்களா? தெரியுதுதான், அதெல்லாம் வேடுவராக அப்புறம் இது கூட தெரியல. அப்படி அப்புறம் மான கொடுங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்க முடியும். சரிங்க, கேள்வி பதில் சொல்லிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஒத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மாலை கேள்வி எப்படி கொடுக்குறது? இன்னொரு 10 கேள்வி கேட்க மாட்டேன். எவ்வளவு மக்கள் மான் இருக்கான்னு கேட்டோம்னா நல்லா ஆவாங்க இருக்கீங்க. அந்த கூட கேள்வி கேட்க மட்டும் என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஏன் வேணாம்னு சொன்னா சும்மா அவரை அனுப்பி விடுமா? கேளுமா, என்ன கேட்கல கேள்வி கேட்கல. ஏன்னா அப்ப நல்லா கேட்டு கொடுக்குறேன் நான் திருப்பி நல்லா கேட்டு கொடுக்குறேன். நல்லா கேளுங்க, நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை கேட்கிறேன். அதான் நானும் சொன்னேன். உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, முதல்ல கோபப்படாதீங்க. கொஞ்சம் கூட இறக்க மனசு கிடையாது. முதல்ல உங்களுக்கு ஒரு பெண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுதா? பக்குவமே தெரியல உங்களுக்கு எல்லாம் மான பிடிச்சு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் முகம் சுளிக்காம முகம் கோவப்பட்டா நல்லாவே இல்லையா? அப்படி வைக்காதீங்க. எங்க போங்க பக்கத்துல பாத்துக்கோங்க. அது எதுங்க பக்கத்துல வர வேலை? நான் உங்க பக்கத்துல வந்தேனா? ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்க யாருங்க? யாரு? உங்க தங்கச்சி இல்லையா? யாருங்க சொல்லுங்க. வள்ளி நானு. இடத்துக்குரிய தலைவி நீங்க. சொல்லி பாப்பேன். சொல்லி கிட்டத்துல வந்தாலும் கொஞ்சம் மனசு இருக்கமாங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க எட்டத்துல இருந்தா கூட இரு கரங்கள் எனக்கு உள்ளதும் கெட்டு போகும். மான தேடி வந்து எனக்கு 2 கரங்கள் தான். ஆனா என் மான பிடிச்சு அணைக்க வச்சுக்கீங்க. 12 கரங்கள் பிடிச்சு அணைப்பதோட சமமா இருக்குங்க. இங்க பாருங்க பெரிய முருக கடவுள். ஒரு பொம்பளை பக்கத்துல என்ன சாமி சொல்றீங்க? கேள்வி கேட்கவா? கேள்வி கேட்கலாம். எனக்கு எதிரி நிறைய இருக்கீங்க.
ஒரு பாட்டு பாடுகிறேன். கேள்வி நல்ல பயங்கரமான கேள்வியா கேட்கணும். பதிலே சொல்ல முடியாத கேள்வியா. அப்படியா? ஆனா உங்க மேல இப்படி காண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். கேட்டாரா இந்தியத பார்த்தாரா சௌரியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது என்னது? ஏன் இடத்துல வந்து நின்னுட்டு நீங்களே உங்க சௌரியத்துக்கு பேசும்போது இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் முருகப்பெருமான். மொத்தம் எத்தனை நிலங்கள் உண்டு? 5 நிலம். இந்த 5 நிலத்துக்கு கடவுள் யாரா தெரியுமா? 5 நிலம் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நில கடவுள் மட்டும் முருகன்ட்டீங்க. ஆமா. மற்ற 4 நிலத்துக்கு கூட கடவுள் யார்? கடவுள் இருக்கு. அதான் யாருன்னு கேட்டேன். அந்த கடவுளுக்கு நிலத்துக்கு யாரு கடவுளோ அவங்க தான் கடவுள். முல்லை நிலத்துக்கு பெருமாள் கடவுள், குறிஞ்சிக்கு முருகப்பெருமான், முல்லைக்கு திருமால், மருதம் இருக்குல்ல. என்ன உங்களுக்கு என்ன காது கேட்காத? பாயவே பாக்குறீங்க. நான் பேசுறேன். சொல்றத இங்க பாருங்க. சொல்றத அப்படியே ரசனையோட கேட்டுக்கிட்டு. ஐயப்பா, என்ன ரோசமே இல்லாம கொஞ்சம் முறை இப்படி. ஐயப்பா, அவர் அருளால கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. குறிஞ்சிக்கு கடவுள் முருகன், முல்லைக்கு கடவுள் திருமால், மருதம் அதற்கு கடவுள் வந்து இந்திரன். என்ன சொல்லு? இந்திரன். அப்படியா? சரி இருக்கட்டும். பாலைக்கு கடவுள் கொற்றவை காரின்னு சொல்லுவாங்க. இந்த நெய்தல் நிலத்துக்கு கடவுள் யாருன்னு சொல்லுங்க. திருப்பதி இல்லையா? உங்களுக்கு தெரியல தெரியணும்ல. சும்மா இது ஒரு சாதாரண விஷயங்க. ஒருவேளை மறந்தே இருந்தா என்ன பண்றது? திடீர்னு கேட்டா இப்படி சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 50 நிலத்துக்கும் 50 கடவுள் யாரு, அதுக்கான கருப்பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வரணும். அது தெரியாம அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. புரியுங்களா? இப்ப குறிஞ்சி கடவுள் வந்து முருகப்பெருமான், உங்க குலக்கடவுள். படையப்பாவை நினைச்சுக்க, நல்லா இருக்கா? நல்ல நேரத்துல ஏங்க அந்த பேரை ஞாபகப்படுத்துறீங்க? என்னங்க யாரா தாலி படையப்பான்னு வச்சு அவ்வளவு விவரம் பேசுறேன். வழக்கமா சொல்றேன், படையப்பான யாரும் தெரியாது அவனுக்கு யாரு? அப்படி அல்ல. இது என்ன? நான் கும்புறேன் என் முருகன். என்னடா முருகான்னு அது என்னோட அவங்க கடவுளே. நான் ஒரு கஷ்டம் வந்தாலும் செய்வேன். என்னடா தெய்வம் எப்படி சோதிக்கிறேன்னு சொல்றது இல்லையா? அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. ரோசமே வராது. அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாசம் அன்பு அதிகமா கிடக்குறாங்க. என் கண்ணே என்னையா சொன்னோம்? என்னையா
சொன்னாரு. நீ எப்படி இருக்க? சொல்ல வாரே. நல்லா வந்துச்சு. என்னையெல்லாம் அப்படி சொல்ல வேணாம். படையப்பான்ற பேரை தவிர எந்த ஐயோ இந்த பேரை சொல்லவே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன பேர் அது? பத்திக்கிட்டு வருது. பத்திக்கிட்டு எரிய போறீங்க. நெருப்புலையா? படையப்பா நெருப்புமா? அந்த பருப்பு இல்லாத அந்த நெருப்பு தேவை. இங்க பாருங்க வேடுவரே, உங்களுடைய பேச்சு வேற எங்கோ திசையில் இருக்கு. சரியா? உருளக்கடவுள் முருகன், உள்ளக்கடவுள் பெருமாள், மருதத்துக்கு இந்திரனாகப்பட்டவன், நெய்தலுக்கு வருணனாகப்பட்டவன். ஏன் அப்படின்னா அது கடவுள் கடல் சார்ந்த பகுதி. அது வருணன் தான் கடவுளாக இருக்க முடியும். வருணனாகப்பட்டவன் சேர்ந்து தான் இந்த இடத்துல எந்த நேரத்துல மழை பெய்யுமோ அந்த மழை பெய்து இந்த பூமியை செழிப்பாக வளர வைக்க முடியும். இப்படி விஷயங்களா இருக்குதுங்க. நீங்க மான என்னையா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில மான கொடுங்க மான கொடுங்க மான. நான் கேக்குறேன் ஒரு சின்ன ஒரு பொது அறிவான ஒரு விஷயம். எந்த தொகுந்தம்மான் கந்தனுக்கு சொந்தம்மான், எந்த தொகுந்தம்மான் கந்தனுக்கு சொந்தம்மான், காத்துக்கொள்ள நின்று காத்துதம கண்ணு கண்ணே, காத்துக்கொள்ள நின்று கண்ணே, காத்துதம கண்ணு கண்ணே, எந்த தொகுந்தம்மான். உங்களுடைய மானை பார்த்தது நீங்க உண்மை அப்படின்னா மான் எப்படி இருக்கும், அந்த மானுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. பார்த்தவன மாதிரி எப்பேற்பட்ட மான் அது எப்படி இருக்கு? உணர்ச்சி வசப்படுறீங்க மானுடைய அடையாளம். ஹலோ ஹலோ
சரியா சொல்லிக்கிறேன் இல்லங்க இது மாமாவோட அடையாளமானு கேக்குறேன். நான் தேடி வந்த மான் இது மாமாவோட அடையாளம் தெரியவில்லை. என்ன மாதிரி தெரிகின்றது? இதெல்லாம் ஏதோ பெண்ணினுடைய அடையாளம் போல் தெரிகிறது வேடவரே. ஏங்க நாங்க தேடி வந்தது மானே கிடையாது. உண்மைதாங்க. என்ன நான் மானவா தேடுறேன். அப்புறம் உங்களை தான் நான் தேடி வந்தேன். என்னையே தேடி வந்தீங்க. என்ன நல்லா பாருங்க. யாரு நீங்களா? என்ன பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஒருவேளை என்னை விரும்பி என்னை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், கூட்டிட்டு போகும்போதே பாதி வழியில தெரியாம கூட்டு வந்தே அனுப்பி வச்சிருக்கீங்க. பேசியே கொண்டுருவேன். பேசி பேசத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க என்னங்க நீங்க ஏன் பேசாத கூட்டி கொண்டு இங்க ஒரு நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பேசாதீங்க. உங்களை பார்க்கின்றவங்க காதலிக்கல உங்க காதல் ஒருதலை இல்லாது. வெட்டிக்கு வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போது ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போலே ஒன்னாக ஒட்டி வருது. தங்கச்சி என்ன கரவ மாடா? சரி இருக்கடா வாடா. அண்ணே இங்க வாடா. அண்ணே கொஞ்சம் வாடா. அண்ணனா இருக்கு பாருடா வாடா. தங்காய் அண்ணாய் தங்காய் அண்ணாய் நாய் நாய்னு கூப்பிடுவா. அண்ணே அவர் மானியிடம் தெரியும். தங்கச்சி என் மீது காதலா? உன் மீது காதலா? ஆமா. என்ன என் மீது காதலானா ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு அல்பத்தனம். என்ன இல்லடா இவ்வளவு அழகான பெண்ணு எனக்கு தெரியாம எப்படி அவர் என்னை காதலிச்சார்? இவ்வளவு அழகான பெண்ணு அவர் நல்லா நல்லா ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு நெஞ்செழுத்தம் உள்ளது. இதெல்லாம் காதல் பண்ணுவா. ஆனா என் மனசுல யார் இருக்கா நமக்கு தெரியும். யார் இருக்கா சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இருமுடி
நம்மள பிடிச்ச பிரச்சனை எல்லாம் போகணும்டா. அண்ணாச்சி, நம்மளோட குல கடவுளை கும்பிட்டுறா. குலதெய்வத்தை வணங்குறதுக்கு பதிலா ஆமா, ஐயப்பனை வணங்குறாங்க, வணங்க சொல்லியிருக்காங்க. அதனால வணங்கிடுவோம். எங்கே வடக்குது சந்தனம், எங்கே வடக்குது ஐயப்பன் சுவாமி கோயில், சந்தனம் வடக்குது. இங்கே வணக்குது சந்தனம், இங்கே வணக்குது ஐயப்ப சுவாமி கோவில், சந்தனம் வணக்குது. இந்த வடக்குது வடக்கு, இந்த வடக்குது இந்த மாச ஊரவதி அங்கே வடக்குது. இங்கே வணக்குது சந்தனம், இங்கே வணக்குது ஐயப்ப சுவாமி கோவில், சந்தனம் வணக்குது. எங்கே வடக்குது நெய்யும், எங்கே வடக்குது, எங்கே வடக்குது நெய்யும், எங்கே வடக்குது. வீரமணிகண்டன் சன்னதியில் நெய்யும் வடக்குது, திருநீரும் வடக்குது, தண்ணீரும் வடக்குது. ஆண்டவரின் சன்னதியில் அருள் வடக்குது, ஆண்டவனே சன்னதி அருள் மணக்குது. ஐயப்ப மாலை உள்ளத்திலே அன்பு வளருது. எங்கே வடக்குது இது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. பகவானை பார்த்துக்கிட்டா பாவம் மறக்குது. சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே, சந்தனம் மணக்குது. சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே, சந்தனம் மணக்குது. கோவிலிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். ஐயப்ப சுவாமி கோவிலே, சந்தனம் மணக்குது. ஐயப்போ ஐயப்போ சரணமையப்பா, ஓ சாமியே சரணமையப்பா, 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 சரணமையப்பா. வள்ளி வரம் வேண்டும் முருகா. உன்னை ஆட்கொள்வதற்காகவே வேலனாகும் வேலனாகும் வந்தேன். இப்போது வேலனாகும் மறுபடியும் வந்துள்ளேன். வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே என் இறைவன் முருகனை சென்றடைய வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? என்ன வேண்டும்? வேணும். ஆசைக்கு அளவே இல்லை பாருங்க. ஆசையை அலை போடணும். அது கிடைக்கிற வரைக்கும் அது கிடைச்சிருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தானே தேடும். அது மாதிரி இப்ப என்ன அப்படின்னு உங்களை அடைஞ்சது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய பேரு. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா திருமணமானவர் ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும் பொழுது என்னை திருமணம் முடித்துக் கொண்டு போனால் என்ன கூறுவார்கள் உலகத்தார்கள்? பெரிய வீடு இருந்தா சின்ன வீடு இருக்கு இல்லையா? என்ன முருகா திடீர்
நீங்களே இப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் சின்ன வீடு பெரிய வீடு சொல்லுங்க அதாம்மா முருகா தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாள் தரத்தில் யாரும் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்கிறார் வள்ளி தெய்வ யானை என்று தான் அழைக்கிறார் இன்னமும் அந்த ஆணவம் போலையம்மா ஆமா நம்ம தான் முதலிடத்துல இருக்க வேண்டும் என் பேருதான் முதல்ல இருக்கணும் ஏன் தெரியுமா நான் வந்து உங்களுடைய ஆசை மனைவி காதல் மனைவி அப்ப அது வந்து மத்தவங்க பார்த்து கட்டி வச்சது உண்மை. நீங்க பார்த்து விரும்பி வந்தது அதனால எனக்கு தான் முதல்வன் உண்மைதான் ஏன்னா அண்ணவனாக உனக்கு அக்கான்ற முறைதான் தெய்வியானி உனக்கு சொல்லக்கூடாது ஏன் தங்கச்சிக்கு மகன் கொடுத்தா சொல்லுங்க. கோபப்படும் மாப்பிள்ளைங்க வாங்க இவர் தருவி தர மாட்டாரு. உன்னுடைய விருப்பப்படி உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே வள்ளி தெய்வயானி தேவ சமயத்துல தெய்வியானி வழி என்று சொல்லியாங்க ஆமா ஐயா, ஐயா. வள்ளி தெய்வயானி என்று உன் பெயரவே முதல் பெயராக சொல்லி இந்த உலகம் உள்ளவரை புகழும் உனக்கு சிறப்பும் கிடைக்குமா நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் தங்கமே ஊரால வாழ வேணும் சட்டி எரிக வேணும் பால்வாட பொங்கல் சட்டி எரிக வேணும் பால்வாட பொங்கல் ஊரு செழிக்க வேணும் தங்கமே ஊரால வாழ வேணும் ஸ்ரீராமே சுபமுடனே சுப மங்களம் தியாகராஜா சுபமுடனே அப்படி அருமையான ஒரு சிறப்பாக